வருஷம் கோவிட் டைம்ல போலீஸாரால எங்க அப்பாவை விசாரணைங்கிற பேர்ல அழைச்சிட்டு போய் அடிச்சு எங்க அப்பாவையும் என் தம்பியும் படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு 5.25 வருஷம் ஆயிடுச்சு. நான் அவங்களுடைய மூத்த மகள் பெர்சி, எங்க அம்மா. நாங்க இன்னைக்கு நீதிபதி அவங்க அவர்கள் இன்னைக்கு அந்த 9-10 பேரும் அடிச்சு கொலை அடிச்சதுனாலதான் எங்க அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரத்தை 30ஆம் தேதி சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இந்த 5.25 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் அலைஞ்சோம். எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே போல என்ன தண்டனைங்கிறது 30ஆம் தேதி சொல்வாங்க. நாங்க நீதிபதியை நம்புறோம், நீதிமன்றங்களை நம்புறோம். எங்களுக்கான இதே தக்க தண்டனை உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புறோம். அந்த தண்டனை மூலம் இனிமே இதே போல ஒரு குடும்பம் எங்களை போல வேதனைப்படாது, இதே போல பாதிக்கப்படாது. இப்படி செய்யறதுக்கு அந்த அதிகாரிகளும் பயப்படுவாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். விசாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 9 பேருக்கும் என்ன விதமான தண்டனை கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கம்மா? ஒரு மகளா, ஒரு சகோதரியா எப்படி எதிர்பார்க்கறீங்க? 30ஆம் தேதி நீதி ஜட்ஜ்மெண்ட் சொல்வாங்களா, நாங்க அதுக்காக வெயிட் பண்றோம். நீதிபதி உச்சபட்ச தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். அவங்க இழப்புனால உங்க குடும்பம் எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க? உங்க பொருளாதார ரீதியா உங்க குடும்பம் எப்படி இருக்கு? எங்க அப்பாவும் என் தம்பியும் அன்பு இல்ல. டெய்லி எங்க அப்பாவும் என் தம்பியும் எங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. காலையில, மதியம், நைட்டே. நாங்க 3 பொண்ணுங்க கிட்டயும் எங்க அப்பா 3 பேருக்குமே மாறி மாறி பேசுவாங்க. எங்க அப்பா என் தம்பியோட அன்பை இழந்து போய் நாங்க காணப்படுறோம். என் தம்பி அவன் 31 வயசுல அவனை அடிச்சு கொண்டுட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையை அவன் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே போறான். அவனோட வாழ்க்கையே மொத்தமா இவங்களோட அதிகாரத்தினால அவனுடைய வாழ்க்கையே மொத்தமாவே அழிச்சிட்டாங்க. அதை நினைக்கும் பொழுது நாங்க உயிரோடு இருக்கிற வரை எங்களுக்கு அது வேதனையா தான் இருக்கும். அது மிக இழப்பு தான். அதே மாதிரி நீதிபதி தீர்ப்புல சொல்லிருக்காங்கல்ல, இரவு 8 மணில இருந்து விடிய காலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட மரணம் இயற்கையான காயங்கள் கிடையாது அப்படின்றத சொல்லிருக்காங்க. அதை குறித்து எப்படி பாருங்க? நாங்க அதான் சொல்றோம். 7:50க்கு என் கடையில இருந்து எங்க அப்பா கூட்டு போறாங்க. கூட்டு போன உடனே 7:50ல இருந்து திருப்பி 11:30 வரை அடிச்சிருக்காங்க. திருப்பி 11:30க்கு ரகு கணேஷ் உள்ள வந்திருக்காங்க. ரகு கணேஷ் திருப்பி 3 மணி வரை எங்க அப்பாவையும் என் தம்பியும் மாறி மாறி, எங்க அப்பா முன்னாடி தம்பியையும், என் தம்பி முன்னாடி அப்பாவையும், எங்க அப்பா என் தம்பியை அடிக்கும்போது அவ்வளவு கதறி இருக்காங்க. இதெல்லாம் அவனுங்க ரசிச்சு, அந்த இன்ஸ்பெக்டர் ரசிச்சு இது பண்ணி இருந்திருக்கான். அதுக்கான இது இன்னைக்கு குற்றவாளின்னு அவங்க நிரூபணம் ஆயிருக்கு. தண்டனை கண்டிப்பா உச்சபட்ச தண்டனை நீதிபதி கொடுப்பாங்க நாங்க நம்புறோம். அதே மாதிரி இந்த வழக்குல குறிப்பா இவரோட அடிக்கிறதுக்கு நம்ம ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு சிக்கிருக்காங்க, அப்பா அம்மா சிக்கிருக்காங்கன்றதுல நீதிபதிகள் அந்த தீர்ப்பு சொல்லிருக்காங்களா? அதை சொல்லுங்க. எந்த அளவுக்கு அவங்க அதிகாரத்துல நம்ம இருக்கோம், யாரும் நம்ம போலீஸ் யாரும் நம்மள கொஸ்டின் கேட்க முடியாது. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு மனுஷங்களே அவங்க கிடையாது. ஒருத்தன் குண்டா நல்லா சிக்கிருக்கான் அடிக்கி பழக வாங்கன்னு சொல்றதெல்லாம் அவனுக்கு மனித தன்மையே கிடையாது. அவன் மிருகமா தான் அவன் இருந்திருக்காங்கிறதுக்கு இருக்கு.